ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது கோவக்கீரை. இந்த கோவப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் பூ, காய் எல்லாமே நான் காட்டியிருப்பேன். பழம் மட்டும் இதில் எனக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு கொடி வகை தான். இது பற்றி நிறைய மருத்துவ குறிப்புகள் சொல்கிறாங்க. ஆனால் பர்சனலாக எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனதை நாங்கள் சொல்கிறோம். இதை சாப்பிட்லான்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு பெரியவர் வந்து இது சாப்பிட்டா அந்த மாதிரி வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் இந்த பருப்பு போட்டு செய்ய ஆரம்பித்தோம். இது வந்து மருந்தாகவே நீங்கள் சாப்பிட தேவையில்லை. மற்ற கீரையை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இது அந்த வயிற்றுப்புண்ணு, குடல் புண்ணு, அல்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவ்வளோ நல்லா கேட்குது. ஒரு 95% நமக்கு வந்து க்யூர் ஆகுது. வாய்ப்புன்னு இருக்கவங்க இதை எடுத்துக்கும் போது அந்த நாள்லேயே நமக்கு உடனே சரியாகுது. பைல்ஸ் இருக்கவங்க இதை சாப்பிடும்போது நல்ல ரிலீஃப் நமக்கு கிடைக்கிது. வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அடிக்கடி இந்த வாய்ப்புன்னு வரும். அதுக்கு வந்து நிறைய நம்ம மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த கீரையை நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறப்ப நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது க்யூர் ஆயிரும். சாம்பார் வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, பொரியலாகவும் செய்யலாம். நான் பண்ணியிருக்க பொரியல் கூட ஆட் பண்ணியிருக்கேன். கீரையை மெல்ல முடியாதவங்க சூப் மாதிரி வச்சு எடுத்தும் குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.